ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். எல்லோரையும் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வருகின்றது, எந்த நாளில் வருகின்றது என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். மாதத்தில் 2 முறையோ அல்லது 1 முறையோ வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரம், அதாவது உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த 24 நிமிடம். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இது மறைக்கப்பட்ட நட்சத்திரம். 27 நட்சத்திரம் தான் உள்ளது. 28வது நட்சத்திரம் யாரும் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்று கிருஷ்ண பரமாத்மா தன் மயில் பீலியில் மறைத்து வைக்கப்பட்ட நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்பொழுது வருகிறது என்று பார்த்து விடலாமா? அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தில் 11ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 11:01 11:25 வரை உள்ளது. இந்த அதி அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்தத்திற்கு ஈடான இணையான நேரம் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் அது நிச்சயமாக நடக்கும். நம் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், தலையெழுத்தையை மாற்றக்கூடிய வலிமை உள்ளது என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் எப்படி நாம் வழிபட வேண்டும் என்றால், சில நேரங்களில் இரவு நேரத்தில் வரும். ஆனால் இப்பொழுது பகல் நேரத்தில் வருவதால் நாம் காலையிலிருந்து விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம். விரதம் இருந்துவிட்டு நாம் 11:25 பிறகு நாம் சாப்பிடலாம். நம்மால் முடிந்தால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைக்கலாம். பிறகு கிருஷ்ண பரமாத்மாவின் படம் இருந்தாலோ அல்லது இல்லை என்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் படம் இருந்தால் துடைத்துவிட்டு சந்தனம் போட்டிட்டு பிறகு நாம் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு பிறகு நாம் ஒரு டம்ளரில் நீர் வைக்க வேண்டும். எப்படியும் பஞ்ச பாத்திரத்தில் வைப்போம். பிறகு தனியாக ஒரு டம்ளரில் நீர் வையுங்கள். அதில் நாம் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் சேர்த்து வையுங்கள். அதில் துளசியையும் போட்டு வையுங்கள். பிறகு நாம் பூஜை முடிந்த பிறகு நாம் அந்த நீரை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நாம் வீடு முழுவதும் தெளித்து விடலாம். நாம் ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து வேண்டும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும். பிறகு நாம் அடுத்த வேண்டுதலை வைக்கலாம். இந்த தரம் சனிக்கிழமை வருகின்றது. ஆதலால் சனி பகவானுக்கும் உரிய நாள், பிறகு விஷ்ணு பகவானுக்கும் உரிய நாள். அதனால் மிக விசேஷமான இந்த நாளை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நாம் 11 மணி, அதாவது 11:01 ஆரம்பிக்கின்றது அபிஜித் நட்சத்திர நேரம். அதற்குள்ளாக நாம் எல்லா வேலையும் முடித்துவிட்டு கரெக்டாக நம்ம அந்த நேரத்தில் உட்கார்ந்து நாம் பூஜையை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி அபிஜித் ஸ்துதி இருக்கிறது, அதை பாடலாம். அப்படி இல்லை என்றால் விஷ்ணு பரமாத்மாவின் பாடல்களை பாடலாம். பிறகு அப்படி இல்லை என்றால் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பாடல்களையும் பாடலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நாம் வேலை கிடைக்கவோ அல்லது தொழில் முன்னேற்றம் ஏற்படவோ நாம் ஆஞ்சநேயர் சாலிசா அது படிக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்வ வளம் பெருக மகாலட்சுமி சூத்திரம் சொல்லலாம், கனகதார சூத்திரம் சொல்லலாம். பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம், ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் ஓம் நமோ நாராயணாய நமக என்று 108 முறை சொல்லலாம். எது நமக்கு தெரியுமோ அதை நாம் அந்த நேரத்தில் சொல்லலாம். செல்வ வளம் பெருக நாம் கையில் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காயும் வைத்துக்கொண்டு நாம் விஷ்ணு பகவானின் சோத்திரம் சொல்லலாம். பிறகு தூப தீபம் காட்டி பூஜையை முடித்துவிட்டு பிறகு நாம் விரதத்தை முடித்துக்கொண்டு சாப்பிடலாம். அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறவிடாமல் நாம் எல்லோரும் வழிபட்டு விஷ்ணு பரமாத்மாவின் அருள் ஆசியை நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.